22 வசனத்தில் சொல்றான், இந்த கல் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. என் வாழ்க்கை தேவனுடைய வீடாக, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக என் வாழ்க்கை மாறணும். ஏதோ ஒரு சபையில் பயன்பட்டோம், பாஸ்டர் எடுத்து யூஸ் பண்ணாரு, ரொம்ப பிரயோஜனமா இருந்தேன், அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இல்லை, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, தேவனே வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் இருக்கிற தேவனுடைய பின்னால் அந்த இடத்துக்கு அவன் சொல்லுவான் ஏல் பெத்தேல் அப்படிமா, தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. பிரியமானவர்களே, அப்போதான் இயேசு சொல்றாரு, அவருடைய வயிற்றிலிருந்து, உள்ளே இருந்தது முதல் மொழியில் வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து வெளியே புறப்பட ஆரம்பிக்கும். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மேலே ஊற்றுகிற அபிஷேகம் நம் மூலமாக பாய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம எல்லாரும் இருக்கிற அந்த ஆண்டவரே, அந்த கல் தேவனுடைய வீடாய் மாறியதே, அந்த கல் தேவனுடைய வீடாய் மாறியதே. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்ப, ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஐயா, அளவில்லாமல் உம்முடைய ஆவியை மேலே ஊற்றுங்க. தேவன் தெரிந்து கொண்ட கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்தின கல். ஏதோ ஒரு தலை வச்சு படுத்தாங்க, ஏதோ ஒரு ஊழியத்தில் பயன்படுத்துகிறாங்க, போதாது போதாது போதாது. தேவன் உன்னை கல்வாரி அன்பிலே எடுத்து நிலை நிறுத்தணும். காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் நான் அசைய மாட்டேன்னு வரணும்.